அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய பொதுமக்களுக்கு மார்க்கத்தை சொல்கிறேன் என்கிற பெயரிலே மார்க்கத்தில் இல்லாத, குர்ஆனிலோ ஹதீஸிலோ இல்லாத விஷயங்களை மார்க்கமாக எடுத்து சொல்லி வழிகெடுக்கக்கூடிய உண்மையான மார்க்க நடவடிக்கைகளை விட்டும் பொதுமக்களை தூரமாக்கக்கூடிய வேலைகளை ஒரு சில ஆலிம்கள் செய்து வருகிறார்கள். அவ்வாறு செய்து வருகின்ற ஆலிம்களில் மிக முனைப்போடு செயல்படக்கூடியவர்தான் தரீகாவிற்கும் சூஃபிசுவத்திற்கும் கபர் வணக்கத்திற்கும் மிகப்பெரிய அளவிலே முனைப்போடு உழைக்கக்கூடிய ஒருவர் தான் ஷேக் அப்துல்லா ஜமாலி என்று சொல்லக்கூடியவர். இவர் பேசுகிற எந்த பேச்சை நீங்கள் எடுத்தாலும் அதிலே 190% செய்திகள் பொய்யான செய்திகளாகவும் மிக மிக பலகீனமான செய்திகளாகவும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளாகவுமே அவைகளை எடுத்து ஆதாரமாக சொல்லி மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஆதாரமாகத்தான் கடந்து நாம் ஒரு பதிவை உங்களுக்கு நாம் இட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 2வது பதிவு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னா, இதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா, இதை இப்படி செய்யலாமா என்று ஒரு பொது மனிதர் கேள்வி கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, ஆமா குர்ஆன்ல இப்படி இருக்குது, குர்ஆன்ல இருக்கக்கூடிய இந்த வசனத்திற்கு இந்த இமாம்கள், இந்த தஃப்சீர் துறை அறிஞர்கள் இவ்வாறு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள், அல்லது சஹாபாக்கள் விளக்கம் சொல்லியிருக்காங்க, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு இப்படி நடந்திருக்கிறாங்க, எனவே நாம என்ன செய்யணும், இப்படி செய்யணும் என்ற ஆதாரத்தை சொல்ல வேண்டும். அல்லது ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல வந்திருக்கு, அந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ்ல இந்த மாதிரி நடந்திருக்கிறது, சஹாபாக்கள் இப்படி நடந்திருக்கிறார்கள், எனவே நாம் மார்க்கத்தில் அதை என்ன செய்யறோம்னா அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற ஆதாரத்தை சொல்லணும். பொதுவாக இப்படித்தானே பதில் சொல்லி ஆகணும். ஆனா இவர்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, கேள்வி கேட்கக்கூடியவர் ஒன்றை கேட்டிருப்பார், இவர் ஒரு பதிலை சொல்லுவார். சொல்லிட்டு என்னமோ பெரிய ஆதாரத்தை எடுத்து வச்சது மாதிரி, இதனால தான் இதை நம்ம செய்யறோம், வஹாபிகள் எதிர்த்து கொண்டு இருக்காங்க, அப்ப நம்ம மார்க்கத்தில் உள்ளதை செய்யறோம், அவங்க மார்க்கத்தில் இல்லாதது தான் இருக்கக்கூடிய ஒன்றை இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உடனே வஹாபிகள். இவர் எந்த கொஸ்டின் எடுத்தாலும் மக்களை எப்படின்னா இமோஷனலாக ஆக்கி, நாமெல்லாம் நேர்வழியில் இருக்கோம், வஹாபின்னு ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க தான் வழிகட்டவங்க, அவங்க நம்மளை வழிகெடுத்து கொண்டு இருக்காங்க, நம்ம செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க செய்யறது தான் தப்பு, இதுதான் வேலை. சரி, நீங்க அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய விஷயத்திற்கு ஒரு ஆதாரத்தை முழுமையாக உங்களால் எடுத்து சொல்ல முடிகிறதா அப்படின்னா நிச்சயமா இல்லை. எந்த கேள்வி கேட்கட்டும், அந்த கேள்விக்கு உருப்படியா இவர் பதில் சொல்லி இருப்பதாக, ஒரு கேள்வி கேளும் இவர் உருப்படியா பதில் சொல்லி இருக்கதா, ஒரு கேள்வியை கூட நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா எடுத்து காமிக்க முடியாது. 100கணக்கில் அவருடைய வீடியோக்கள் யூடியூப்ல கிடக்கு. ஒரு கேள்வி கேட்பாங்கன்னா இந்த கேள்விக்கு அவர் சொல்ற பதிலுக்கு சம்மதமே இருக்காது. என்னத்தையும் ஒன்று சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பார், சொல்லிட்டு நான் பெரிய அளவுல சொல்லிட்டேன், அதனால தான் இதை செய்யறோம் அப்படின்ட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு உருட்டுல ஒண்ணுதான், மக்கள் ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கான ஆதாரத்தை சொல்லாம வேற என்னதையும் சொல்லிட்டு இருக்கு. ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி, அதுல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, ஹத்தம் ஃபாத்திஹா ஓதுறது கூடுமா, அது இப்ப நான் என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் குர்ஆன் ஓதுகிறேன் என்று சொன்னால், நான் ஓதுவதன் மூலமாக என் பெற்றோருக்கு நன்மைகள் என்ன செய்யறது சேரும், ஏன்னா என்ன அவங்க படிக்க வச்சாங்க, சரி. ஆனா இந்த ஹத்தம் ஃபாத்திஹா என்று 10 பேரை கூட்டு வச்சு குர்ஆன் ஓத வச்சு அதை இறந்தவர்கள் ஈசால் தவாப்பு செய்யறோம் அப்படிங்கிற பேர்ல ஈசால் தவாப் செய்யறாங்களே, இது கூடுமா, இதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்கு, ஆதாரம் இருக்கிறதா? அதே மாதிரி இந்த 7ஆம் நாள் பாத்தியா, 3ஆம் நாள் பாத்தியா, 40 நாள் பாத்தியா,
இதெல்லாம் ஓதுறதுக்கு இஸ்லாத்தில் என்ன இருக்கு, ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, என்ன பதில் சொல்லணும்? ஆமா, ஒண்ணு இருக்கு அல்லது இல்லை. இருக்குன்னா இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம்னா யார் செஞ்சிருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கணும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சிருக்கிறாங்க, அல்ல இப்படி செய்ய சொல்லி இருக்கிறாங்க, அப்படி அந்த அடிப்படையில் நாம செய்யறோம்னு அவர் என்ன செஞ்சிருக்கணும்? பதில் சொல்லணும். ஆனா அவர் கேட்ட கேள்விக்கும் இவர் சொல்ற பதிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காங்கிறத கொஞ்சம் நீங்களே என்ன செய்யுங்க, இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையா என்ன செய்யுங்க பாருங்க. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு நான் ஒரு விளக்கத்தை நான் சொல்லி காட்டுறேன். அடுத்ததாக இந்த குர்ஆன் ஓதி ஹத்தம் ஓதுற விஷயத்தை பத்தி கேட்டாங்க. குர்ஆன் ஓத வேண்டியதுதான் அப்படிங்கறத அவர் ஒப்புக்கொண்டாரு. அதுக்கு ஏன் நீங்க 3ஆம் ஹத்தம் 7ஆம் ஹத்தம் ஏன் அப்படின்னு கேள்விதான் வச்சிருக்கிறாரு. குர்ஆன் ஓதுவது உண்டுங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், நீங்க ஒரு மையத்தை அடக்கம் செஞ்சிட்டாக்கா தலைமாட்டு பக்கம் வாங்க, பக்கரா சூராவுடைய ஆரம்பத்தை ஓதுங்க, அப்புறம் மைய பக்கம் வாங்க, பக்கரா சூராவுடைய கடைசியை ஓதுங்க அப்படின்னாங்க. இந்த ஹதீஸை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷுஅபுல் ஈமான்ங்கிற ஹதீஸ் கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இறந்து போனவங்களுக்கு குர்ஆன் ஓதுவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்த பாடமாகும். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் குர்ஆனை ஓதுகிறார், அதன்படி நடக்கிறார், அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் இந்த சிறப்பு என்றால் குர்ஆன் ஓதியவருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது, நீங்களே யூகிச்சுக் கொள்ளுங்கிறாங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்லியிருக்கிறார்கள். அது மூலம் பெற்றோர்களுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்ல தாய் தந்தையர்களுக்கு அப்படி ஏன் கிடைக்குது? பிள்ளை ஓதுவதால் தான் கிடைக்கிறது. எல்லாருக்கும் தான் தாய் தந்தை இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த சிறப்பு இல்லை. யாரு குர்ஆனை ஓதுறாரோ அவர் தாய்க்கும் தந்தைக்கும் தான் கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. இது அஹ்மதிலும் அபூ தாவூதிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். குர்ஆனை ஓதுவது இறந்து போனவர்களுக்கு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்த வழிமுறை அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்றோம். அந்த மாதிரி தான் 3ஆம் நாள் ஃபாத்திஹா, 7ஆம் நாள் ஃபாத்திஹா என்பதெல்லாம் அப்படித்தான். ஃபாத்திஹாண்டா என்ன? ஃபாத்திஹா சூராவை ஓதி அந்த நன்மை சேர்ப்பிப்பது, அதை தான் ஃபாத்திஹா ஓதல் அப்படிங்கிறோம். ஹத்தம் ஓதுறாங்கன்னு என்ன அர்த்தம்? ஹத்தம்டா அரபி மொழியில குர்ஆனை ஓதி முடித்தல்னு அர்த்தம். ஹத்தம் கூடாதுன்னு யாரோ ஒரு ஆள் சொன்னார்னு வச்சுக்கிறங்க, குர்ஆனை ஓதி முடிக்காதேன்னு அவர் சொல்றாருன்னு அர்த்தம். ஏன்னா ஹத்தம்னால குர்ஆனை ஓதி முடித்தல். குர்ஆனை ஓதி முடிக்கணுமா வேணாமா? ஓதி முடிக்கணும் தான். அரபியில ஹத்தம்ங்கிறோம். ஹத்தம்னா ஓதி முடித்தல். ஹத்தமெல்லாம் இல்லைன்னா குர்ஆனை ஓதி முடிக்கிறது மார்க்கத்தில் இல்லை. காவாசி ஓது அரைவாசி ஓதுன்னு அர்த்தம் வந்துடும். அதனால ஹத்தம்ங்கிறது இருக்கிறது. இது நம்முடைய வசதிக்காகத்தான் 3, 7 எந்த ஒரு ஆலிமும் 3ல் தான் ஓதணும், 2ல் ஓதக்கூடாதுன்னு சொல்லலை. 3ல் தான் ஓதணும், 4ல் ஓதக்கூடாதுன்னு சொல்லலை. நம்முடைய வசதிக்கு 3, 7 நம்ம வச்சுக்கிட்டோம். இல்ல நீங்க 6ல் ஓதுறீங்களா, ஓதுங்களேன், யாரும் தடுக்கலையே. இல்லை நாங்க 8ல் தான் ஓதுவோம், ஓதுங்க, நீ ஓதணுங்கிறத எங்களோட விருப்பம். உங்க மூதாதையர்களுக்கு ஓதி நன்மை சேர்ப்பீங்க, அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஏதாவது செய்ய மாட்டாமாண்டு. நம்ம ஏதாவது அமல் செஞ்சுக்கலாம். இறந்து போனவங்களுக்கு இந்த வாய்ப்பே கிடையாது. நம்ம அவங்க எவ்வளவு உதவி நமக்கு செஞ்சிருப்பாங்க. நம்ம செய்யற ஒரு சின்ன நன்றி கடன் இதை வாண்டு நல்ல காரியத்தை உங்க நன்மை அனுப்பி வைக்கிறது தான். இதை தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது எந்த நாளையும் செய்யலாம். 40ஆம் ஃபாத்திஹான்னு ஓதுறோம், 39 ஓதுங்கள, உங்க யார் வேணாங்கிறது அப்படி நடந்துகிட்டு தான் இருக்கு இன்னைக்கும். சென்னையில எல்லாம் இப்ப 40ஆம் ஃபாத்திஹான்னு வரும், அடுத்த நாள் தான் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும், 41 ஆயிரும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க. ஏன்? அப்பதான் எல்லாரும் வருவாங்க, லீவு நாள். அங்க 40ல் தான் சொன்னா முன்னாலேயே ஓதினா அப்படி யாரும் செய்யறது இல்லையே. அந்த காலத்துல இந்த தகவல்கள் கொடுத்து அனுப்ப முடியாது. இப்ப அப்படி இல்லை. நம்ம எந்த நாள்ல ஓதுறோமோ உறவினர்கள் அழைக்க விரும்புறோம், இந்த மாதிரி விருந்து வச்சிருக்கோம் வாங்கண்டு. இப்போ எல்லாம் நமக்கு போன் வசதி எல்லா வசதியும் இருக்குது. அந்த காலத்துல இருந்துச்சா? எங்க போய் தவளு கொடுக்க முடியுமா? அதனாலதான் ஒரு நாளை முடிவு பண்ணிட்டாங்க. இந்த நாள் நம்ம தவளு கொடுக்காவிட்டாலும் வந்துருவாங்க. அந்த இறந்து போன நாளை கணக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு 3ஆம் நாள், இன்னைக்கு 40 நாள் ஓதுவாங்க போகண்டு நம்ம தகவல் போகாமலே வருவாங்க. பட்டுக்கோட்டையில ஒருத்த நாள் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கெல்லாம் எப்படி இவங்க போய் சொல்லிட்டு வர முடியும்? அந்த காலத்துல எல்லாம் கால்நடையால போகணும். அதனாலதான் இப்ப ஒரு நாளை வச்சுட்டாங்க, அவங்களாவே வந்துருங்கிறதுக்கு அப்படி செஞ்சதுதான். இன்னைக்கு அதுதாங்கிறதா கடமை கிடையாது, எந்த நாளும் ஓதலாம். ஆனாலும் கூட 6 நம்ம தேர்ந்தெடுக்காம 7ஐயும் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நம்முடைய வசதிக்கு தான். ஆனாலும் 7ஐ தேர்ந்தெடுத்தல் ஒரு அர்த்தம் இருக்கிறது. குர்ஆன் எடுத்து பார்த்தா 7ங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அதே போல ஹதீஸிலும் அப்படித்தான். இறைவன் வானங்களை படைத்தோன்னு சொல்லும் பொழுது சவ்வாஹுன்ன சபஅ சமாவாத்தின், 7 வானங்களை இறைவன் படைத்தாண்டு இறைவன் சொல்றான். அப்ப 7க்கு ஒரு முக்கியத்துவம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா உங்களுக்கு நான் தந்தேன் அப்படி சொல்லும் பொழுது வலக்கது ஆத்தைனாக்க சபஅம் மினல் மசானி, 7 வசனங்கள் கொண்ட மசானிங்கிற இந்த
ஃபாத்திஹா சூராவை உங்களுக்கு நாம் கொடுத்தோம். ஃபாத்திஹா சூரா கொடுத்தோம்னு மட்டும் சொல்லியிருக்கலாம்ல. 7 வசனங்கள் கொண்டாங்கிறான். அப்ப 7க்கு ஒரு பவர் இருக்கிற, ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால தான் அந்த 7 இறைவன் சொல்றான். அது மட்டும் இல்ல, பாருங்க, இப்ப ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, ஹஜ்ஜுக்கு போனா தவாப் செய்யறாங்க, 7 தடவை சுத்தி வரணும். அதே போல பாருங்க, சஃபா மர்வாக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவாங்க, 7 தடவை ஓதணும். அதே போல கல்லெறிவாங்க, 7 தடவை கல்லெறியணும். இது போன்றது காரியங்கள் எல்லாம் 7 தடவை தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப 7க்கு என்று நம்முடைய மார்க்கத்திலே ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அதே போல நீங்க பாருங்க, இப்ப குர்பான் கொடுக்கறோம்னு வச்சுக்கிறோங்க, ஆடா இருந்தா ஒரு ஆள் தான் கொடுக்க முடியும். மாடா இருந்தா 7 பேர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பான் கொடுக்கலாம். அதே போல அக்கீக்கா கொடுக்கிறோம், குழந்தைக்கு எந்த நாள்லையும் கொடுக்கலாம் தான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 7ஆவது அன்னைக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. எந்த நாளும் கொடுக்கலாம், ஒரு ஆள் 40 கொடுக்கலாம், ஒரு வருஷம் கழிச்சு கூட கொடுக்கலாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 7ஆவது அன்னைக்கு கொடுங்க அக்கீக்கா, உங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறதையும் 7ஆவது அன்னைக்கு வைங்கிறாங்க. அப்ப 7க்கு நம்முடைய மார்க்கத்தில் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுனால நம்ம வசதிக்கு தான் 7 தேர்ந்தெடுத்தோமே தவிர அதுக்காக வேண்டி 6லே கூடாது என்றோ 8லே கூடாது என்றோ சொல்லல. அப்படி சொன்னாதான் ஆதாரம் கேட்கணும். என்னங்க நீங்க 6ல கூடாதுங்கிறீங்க, 8ல கூடாங்கிறீங்க, 7ல தான் ஓதுறீங்க, அதுக்கு என்னங்க ஆதாரம் நீங்க கேட்கலாம். நம்ம அப்படி சொல்லவே இல்லையே. அதே போல தாங்க 3ங்கிறது அப்படித்தான், 3க்கு தனி சிறப்பு இருக்கிறது. அதே போல 40 என்றால் 40க்கு தனி சிறப்பு இருக்கிறது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டான் தூர்சனா மலைக்கு. அப்ப 40 நோன்புகள் வைத்து விட்டு வாங்கன்னு தான் சொன்னான். வைதுவா அதுனா மூசா 40 லைலத்தன், 40 நோன்புகள் வச்சுட்டு என்னடா வாங்க நான் பேசுறேன், உங்களுக்கு வேதம் தர்றேன் அப்படின்னா. அதே போல பாருங்க, இப்ப எனக்கு 2 தடவை சூர் ஊதப்பட போகுது. கியாமத்துல நெருங்கும் பொழுது முதல் சூர் ஊதப்பட்டுட்டா எல்லாமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அது அடுத்த சூர் ஊதுனாதான் எல்லாமே எழுந்து நிற்பாங்க. இந்த 2 சூருக்கு மத்தியில் இடைப்பட்ட கால அளவு என்ன தெரியுமில்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 40 சனாங்கிறாங்க, 40 வருடங்கள்ங்கிறாங்க. இப்ப 40க்கு முக்கியத்துவம் 40 தேர்ந்தெடுத்திருக்கிறோமே தவிர அதற்காக 39 கூடாதுன்னு சொல்லல, 41 கூடாதுன்னு சொல்லல. நீங்க 40 விட்டுருங்க, 39 ஓதுங்க, நாங்க சந்தோஷப்படுவோம். எங்களுக்கு தேவை நீங்க ஓதணுங்கிறதா. எங்க வசதிக்கு 40 எடுத்தோம், உங்க வசதிக்கு 30 தேர்ந்தெடுத்துங்க, யார் வேணாங்கிறது. அதனால 40 தான் ஓத வேண்டும், 39 ஓதக்கூடாது, 41 ஓதக்கூடாது என்று சொன்னா 40க்கு என்ன ஆதாரம் நீங்க கேட்கலாம். நாங்க அப்படி சொல்லவே கிடையாது. எங்களுடைய வசதிக்கு நாங்க தேர்ந்தெடுத்துக்கோ. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வீடியோ பார்த்துட்டீங்களா? அவர் இந்த இவ்வளவு நேரம் ஓடி இருக்க வீடியோல அவர் கேட்ட கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா? ஏதாவது ஆதாரத்தை சொல்லியிருக்காரா? என்னது சொல்றாரு? சம்பந்தமே இல்லாததை சொல்கிறார். குர்ஆன் ஓதினால், யார் குர்ஆன் ஓதுகிறாரோ அவருடைய பெற்றோருக்கு நாளை மறுமையில் கிரீடம் அணிவிக்கப்படும் என்று ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது. அப்ப இறந்தவங்களுக்கு ஒரு ஹதீஸ் வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? அந்த செய்தி முஆத் இப்னு அனஸ் அல்-ஜுஹ்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, மன் கரஅல் குர்ஆன, யார் குர்ஆனை ஓதுகிறாரோ, வ அமில பிமா ஃபீஹி, குர்ஆனை ஓதுறது மட்டும் இல்லாம அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை கொண்டு அமல் செய்யக்கூடியவராக யார் இருக்கிறாரோ, உல்பிஸ வாலிதஹு தாஜன் யௌமல் கியாமா, அவருடைய பெற்றோருக்கு நாளை மறுமையில் கிரீடம் அணிவிக்கப்படும். லவ்ஹு அஹ்ஸனு மின் லவ்இ ஷம்ஸ், அதனுடைய ஒளி பிரகாசம் சூரியனுடைய பிரகாசத்தை விட மிக அதிகமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி காமித்திருக்கிறார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. இது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு ஹதீஸ் வந்திருக்கு. சரி, அந்த ஹதீஸுடைய தரம் என்ன அப்படின்னு பார்த்தா அது லைஃபான ஹதீஸ். இருந்தாலும் ஒரு சிலர் அதை என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஹஸனுல் லிகைரிஹி என்பதாக என்ன செஞ்சிருக்காங்க, குறிப்பிட்டிருக்கிறார்கள். சரி, ஹதீஸ் அந்த ஹதீஸையே நம்ம எடுத்துக்கோமே. அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதக்கூடிய மகனை பற்றி இங்கு சொல்லப்படுகிறதா, அல்லது பொதுவாக குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு மனிதனை பற்றி சொல்லப்படுகிறதா? இவர் என்ன சொல்றாரு, குர்ஆன் ஓதுனா அவருடைய பெற்றோருக்கு நாளை மறுமையிலே என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா இது சொல்லப்படும், கிரீடம் அணிவிக்கப்படும்ங்கிறார். அதனால தான் நம்ம கத்தமுல் குர்ஆன் ஓதுறோம் அது அப்படின்னு இந்த ஹதீஸை ஆதாரமா காட்டுறாரு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, இந்த ஹதீஸ் அதற்கு ஆதாரமா காட்டலாமா? இறந்து போன பெற்றோர்களுக்கு குர்ஆன் ஓதினால்
அப்படி ஹதீஸ்ல இருக்கா? ஹதீஸ் லைஃப். சரி, அந்த ஹதீஸே நாங்கள் வச்சுக்குவோமே. ஆனா அந்த ஹதீஸ் வந்து இறந்து போன பெற்றோர்களுக்காக வேண்டி குர்ஆன் ஓதுகிற மகனை பற்றி அங்கே சொல்லப்படுகிறதா, அல்லது குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு மகனை பற்றி, அந்த மகனினால் ஏற்படுகின்ற பலனை பற்றி என்ன செய்ய சொல்லப்படுகிறதா என்று பார்த்தால், ஒரு குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்வதனால் ஒரு பெற்றோருக்கு என்ன கிடைக்குங்கிறதா ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கே தவிர, இறந்தவர்களுக்கு குர்ஆன் ஓதுறது பத்தி அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்குதா? அதனால தான் குர்ஆன் ஓதுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லியிருக்கா. நபியை இழுத்துக்கிறார். ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களே, கொஞ்சமாவது நீங்க ஒரு அல்லாஹ்வுடைய பயம் உங்களுக்கு வேண்டாமா? என்ன, ஏன் இப்படி நீங்க பேசுறீங்க? நபி ஸல்லல்லாஹு மன் கதப அலைஹி முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மகாதஹு மினன் நார். யார் என் மீது வேண்டுமென்றே பொய் உரைக்கிறாரோ அவர் தங்கும் இடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய சரியான ஹதீஸ் உங்களுக்கு தெரியாதா? ஏன் இந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ் என்பதே உங்களுக்கு தெரியாதா? அதோடு மட்டுமல்ல, இந்த ஹதீஸ் வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹதம் குர்ஆன் ஓதுறதுக்கான ஆதாரமானது இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா அடிச்சு விட்டு போறீங்க. நீங்க உங்களுடைய கொள்கையை மக்களிடத்தில் விதைப்பதற்காக மார்க்கத்தில் இல்லாததை இருப்பதாக காட்டி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்யணும்? பயந்து கொள்ள வேண்டும். இதோடு மட்டுமா, அவர் அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த வஹாபிகள் வந்து ஹத்தமுல் குர்ஆன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். ஹத்தமுல் குர்ஆன்னா என்னது? குர்ஆனை முடிக்கிறது. நீங்க குர்ஆனை முடிக்கிறதுங்கிற பேர்லயா வந்து அந்த ஹத்தமுல் குர்ஆனை வச்சிருக்கீங்க? அப்ப குர்ஆனை ஓதி முடிக்க கூடாதா? குர்ஆனை ஓதி முடிக்க கூடாதுன்னு யார் சொன்னா? நீங்க ஹத்தம் குர்ஆன் வந்து எதுக்கு வச்சிருக்கீங்கன்னா, இறந்தவர்களுக்காக குர்ஆனை ஓதி ஹத்தம் செய்வதைத்தான் ஹத்தமுல் குர்ஆன் வச்சிருக்கீங்க. அதைத்தானே கூடாதுன்னு சொல்றோம். அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறந்த சஹாபாக்கள்ல யாருக்கேனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு குர்ஆனை ஓதி அவர்கள் அதனுடைய தவாபை ஈசால் செய்திருக்கிறார்களா? ஈசால் செய்ததாக ஏதாகிலும் ஆதாரங்கள் இருக்கு? அந்த ஆதாரத்தை எடுத்து சொல்லுங்க. அந்த ஹத்தமுல் குர்ஆன்னா ஹத்தம் குர்ஆனை முடிக்க கூடாதா அப்படின்னு கேட்பது ஒரு ஆதாரமா? குர்ஆனை முடிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களே. அலிஃப் லாம்னு ஆரம்பிச்சா அப்படியே ஓதிட்டு வந்து நாஸ் வரைக்கும் முடிச்சுட்டு திருப்பி என்ன செய்யணும்? அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு நன்மை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய பல ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த ஹத்தமை இங்க சொல்ல வரல. நீங்க எந்த ஹத்தமுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ, ஹத்தமுல் குர்ஆன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த ஹத்தமுல் குர்ஆனுக்கு இறந்தவர்களுக்காக குர்ஆனை முழுமையாக ஓதி அதை ஈசால் தவாப் செய்வது, அதற்கு ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு தானே உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாரு. அப்ப அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லி இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு இப்படி செஞ்சிருக்காங்க, இறந்த மனைவிக்கு இப்படி செஞ்சிருக்காங்க, அல்லது இறந்த மகளுக்கு இப்படி செஞ்சிருக்காங்க, அல்லது சஹாபாக்கள் ஒரு சஹாபி இந்த சஹாபிக்காக வேண்டி இறந்தவங்களுக்காக வேண்டி இப்படி குர்ஆனை ஓதி ஹத்தம் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்னா ஆதாரத்தை சொல்லணும். ஆனா அதை விட்டுட்டீங்களே. குர்ஆனை ஓதி ஹத்தம் பண்ண கூடாதா அப்படி இப்படி சொல்றதெல்லாம் நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த ஒரு கேள்வி ஒரு ஆதாரமா? அந்த கேள்வி நீங்க கேட்கறதே வந்து நீங்க விலகி தான் கேட்கறீங்களா இல்ல விளங்காம கேட்கறீங்களாங்கிறது நமக்கு தெரியல. இப்படி ஒரு கேள்வியை கேட்டு போட்டு அதை நீங்க ஒரு ஆதாரமா காமிச்சிட்டு போறீங்களே. அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டட்டும். பார்த்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, எப்படி மார்க்கத்தை புரட்டி மக்களை வழிகெடுக்கிறார் பாருங்க. சரி, அடுத்தது என்ன தெரியுமா? இந்த 7ஆம் நாள் பாத்தியா, 9ஆம் நாள் பாத்தியா, 10ஆம் நாள் பாத்தியா, 40 நாள் பாத்தியா ஓதுறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லணும்? நாங்க ஒன்றும் கரெக்டா அந்த 3ஆம் நாள் தான் ஓதணும்னு சொல்லலையே. நீங்க 4ஆம் நாள்ல கூட ஓதிக்குங்க, 9ஆம் நாள் கூட ஓதிக்குங்க, 40ஆம் நாளைக்கு 39ஆம் நாள் கூட நீங்க ஓதிக்கோங்க. எங்களுக்கு தேவை ஓதி ஆகணும். அதுக்கு தான் ஆதாரம் கேட்கிறாங்க. எப்படினாலும் ஓதி ஆகணும் நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப ஓதி ஆக வேண்டும் என்று சொல்வதற்கான அந்த ஆதாரம் என்ன என்பதைத்தான் கேட்கிறார். அதற்கு நீங்க என்ன சொல்றீங்க? இதுல பாத்தீங்கன்னா அந்த 7ஆம் நாள் ஃபாத்தியாவுக்கு வந்து அவர் ஆதாரம் சொல்றாரு. என்ன ஆதாரம் சொல்றாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சிருக்காங்கன்னு ஆதாரம் சொல்லல. அல்லாஹ் வானத்தை படைத்ததை சொல்லுகின்ற பொழுது 7 வானம் என்று சொல்கிறான். 7 வானம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா காபத்துல்லாவை 7 முறை தான் நாம் தவாப் செய்கிறோம்.
சஃபா மருவாவை தவாப் செய்கின்ற பொழுது 7 முறை என்ன செய்கிறோம், சை செய்கிறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, குர்பானியில வந்து ஒட்டகம் மாட்டுக்கு வந்து குர்பானி கொடுக்குறப்ப 7 பேர் கூட்டாயிக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 7க்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. எனவே தான் 7ஆம் நாள் ஃபாத்தியா ஓதுறோங்கிறார். என்ன ஜி ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களே, இது ஆதாரமா? 7ஆம் நாள் ஃபாத்தியா ஓதலாம் என்பதற்கு இது ஆதாரமா? இதை சொல்லி நீங்க ஆதாரமாக நீங்க சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால், அப்ப உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் மிகப்பெரிய மடையர்களாக நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று அர்த்தம். கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரம் செஞ்சிருக்காங்க, சஹாபாக்கள் இப்படி செஞ்சிருக்காங்க, இல்ல இமாம்கள்ல மது இருக்கக்கூடிய இமாம்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இல்ல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்காங்க, 7ஆம் நாள் ஃபாத்தியா ஓதுறதுக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு கிதாபுகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை ஆதாரமா காட்டுவீங்களா அப்படின்னா, அல்லாஹ் 7 நாள்ல படைச்சிருக்கான்ல, அப்ப அந்த 7க்கு தனி முக்கியத்துவம் இருக்கு, அதனால தான் 7ஆம் நாள் ஃபாத்தியா ஓத சொல்றோம் அப்படிங்கிறது இது ஆதாரமா? எங்க உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்த வந்து நீங்க உங்க மேல திருட்டு குற்றம் சாட்டுறார், நீங்க திருடன் என்று சொல்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும், நான் திருடன் இல்லை என்பதற்கான ஆதாரத்தை எடுத்து சொல்லணும். அதை விட்டு போட்டு எங்க ஊர்ல இருக்கக்கூடிய இந்த அவரு திருடி இருக்கிறாரா, அவர் திருடல, சரி, இந்த இவர் திருடி இருக்கிறாரா, அவர் திருடல, இந்த அந்த அவரு அந்த அந்த அம்மா திருடி இருக்கா, அது திருடல, எங்க அண்ணன் திருடி இருக்கிறாரா, திருடல, சரி, அவங்கெல்லாம் திருடல, அதனால நானும் திருடல, இப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் திருடல் இல்லை என்பதற்கான ஆதாரத்தை எடுத்து சொல்ல வேண்டுமே தவிர, அவங்க திருடல இவங்க திருடலங்கிறதுலாம் அதுக்கு ஆதாரம் ஆகாது. 7ஆம் நாள் ஃபாத்தியா ஓதுவதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்டால், ஹதீஸில் இந்த ஆதாரம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சிருக்காங்க, இப்படி செய்ய சொல்லி இருக்கிறாங்க, சில சஹாபாக்கள் இப்படி செஞ்சிருக்கிறாங்க, ஒரு சிலர் இல்ல இமாம்கள் இப்படி கருத்து சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். அதை விட்டு போட்டு அல்லாஹ் 7ஆம் நாள் 7 நாட்கள்ல 7 வானத்தை படைச்சிருக்கிறான், 7 தடவை தவாப் செய்யறோம், காபத்துல்லாவை வந்து தவாப் செய்யறோம், குர்பானில 7 பேர் கூட்டி சேர்ந்துக்கிறோம், அதனால 7ஆம் நாள் ஃபாத்தியா ஓதுதல் என்பது இது ஒரு பைத்தியகாரத்தனமான பதிலாக இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உங்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். தயை கூர்ந்து மக்களை வழிகெடுக்காதீர்கள். தவறான கருத்துக்களை சொல்லி மக்களுடைய சிந்தனைகளை மார்க்கத்தை விட்டு அப்புறப்படுத்தாதீர்கள். அவர்களுக்கு உண்மையை சொல்லுங்கள், நல்லதை சொல்லுங்கள், குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்ன இருக்கிறது அதை சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீனை இந்த மக்களுக்கு தூய்மையாக விட்டு சென்றார்களோ அந்த தீனை மக்களிடத்திலே சொல்லி மக்களை நல்ல வழியின் பக்கம் அழையுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலம் உங்களுக்கு நன்மையை தருவான். இப்படி தவறான விளக்கங்களை கொடுத்து மக்களை வழிகெடுப்பதன் மூலமாக அவர்களையும் நீங்களும் வழிகட்டு அடுத்தவர்களையும் நீங்கள் வழிகெடுப்பதன் மூலம் நாளை மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் மிகப்பெரிய குற்றவாளியாக நிற்கக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற வழிகேடான சிந்தனைகளை விட்டும் விளக்கத்தை விட்டும் இந்த சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இவர் பேசியிருக்கக்கூடிய இதுல இந்த மாதிரி எப்படியெல்லாம் வந்து மார்க்கத்துக்கு முரணான விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை இன்னொரு வீடியோவின் மூலமா இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.